ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். நிறைய பேருக்கு பூ கட்டவே வராதுங்க. முடிச்சு போட ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் தாங்க இது. முடிச்சே போடாமல் ஈஸியாக இந்த மெத்தடில் பூ கட்டலாங்க. இன்றைக்கி இட்லி பூ வச்சு தான் நான் பூ கட்டுறேன். வாழைநார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி கட்டிடுங்க. வாழைநாரில் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா நூல் அருந்து போகாமல் இருக்கும். கொஞ்சம் வளைஞ்சும் கொடுக்கும் உங்களுக்கு கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி. தலையில் பின் பண்ணுறதுக்கு அளவாக கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு 2-3 சுற்றி நூலை வந்து நல்லா கட்டி விட்டுருங்க. அந்த முடிச்சுக்கு மேலேயே தாங்க பூ வைக்கணும். இட்லி பூவை தனித்தனியாக வைக்காமல் பொரிக்கும் போதே கொத்தாக இந்த மாதிரி பொரிச்சுக்குங்க. ஒரு 4-5 பூவை இப்படி சேர்த்துன மாதிரியே வந்து மேலே அந்த முடிச்சுக்கு மேலே வச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பூவே வந்து நம்ம இட்லி பூவே வச்சுக்கலாங்க. பின் பண்ணுறதுக்கு வளைக்கும் போது இட்லி பூ வந்து கொஞ்சம் அழகாக தெரியும். கொஞ்சம் நல்லா வந்து ஃபில் ஆகிற மாதிரி வச்சுக்குங்க. ஒரு 10 பூவாவது ஒரு செட்டுக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. முடிச்சு மேலே வச்சு ஒரு 2 சுற்றிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. அப்படி முடிச்சு போட தெரியாது அப்படின்னா நல்லா டைட்டாக மட்டும் ஒரு 2 சுற்றிடுங்க. காம்பு ரொம்ப நீளமாக இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு அளவுக்கு இருந்தால் விட்டுறலாம். மடித்து இப்படி பின் பண்ணும்போது கரெக்டாக வருங்க. அடுத்த மல்லிகைப்பூ வைக்கும்போது அந்த முந்தின பூவோட இட்லி பூவோட காம்பு தெரியாத மாதிரி கொஞ்சமாக கீழே இறக்கி வைக்கணும். அடுத்த லைனுக்கு 3 மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். நூலை வந்து இந்த காம்பு மேலே பாடணும். அந்த மாதிரி டைட்டாக சுற்றிக்கிங்க. மல்லிகைப்பூவை ஒட்டின மாதிரி இப்படி டைட்டாக ஒரு சுற்றிட்டு ஒரு விரலில் அந்த நூலை வந்து அழுத்தி பிடிச்சிக்குங்க. இப்போ இந்த கையை எடுத்துகிட்டு அடுத்த பூ எடுத்து வைக்கலாங்க. அடுத்த பூவுக்கு 2 பூ வைக்கிறேன். ஒரு லைனுக்கு 3 வச்சுருக்கேன். அடுத்த லைனுக்கு 2 வைக்கிறேன். இடையில வர மாதிரி திரும்பவும் வந்து 3 பூ வைக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பாக அழகாக வரும். இட்லி பூ வந்து ஒரு லைனுக்கு ஒரு தடவை கூட வைக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து 3 செட்டு மல்லிகைப்பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி பூ வைக்கிறேன். அந்த முந்தின பூவோட காம்பு தெரியாத மாதிரி கொஞ்சமாக கீழே இறக்கி வச்சா போதுங்க. இதில் வந்து முடிச்சே கிடையாது. லாஸ்ட்டாக முடிச்சு போட்டால் போதும். அதுவும் நம்ம நார்மல் முடிச்சு போட்டால் போதுங்க. பூ முடிச்சு மாதிரி போட தேவையில்லை. இப்போ ஒரு செட்டு இப்படி எடுத்து வச்சா உங்களுக்கு ஃபில் ஆயிடுது அப்படின்னா விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னா பக்கத்துலேயே மறுபடியும் வந்து இன்னொரு செட்டு வச்சுக்கோங்க. பூ வந்து கிள்ளி எடுக்கும் போதே கொஞ்சம் கொத்தாக இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா பூ வச்சு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பூவை வைக்கிறத விட இதே போல் தாங்க ஃபுல்லாகவே கட்டிட்டு வரணும். இந்த பூவில் வந்து இடையில கட் பண்ண முடியாது. எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஃபஸ்ட்டே கட்டிக்கிங்க. அடுத்தது 3 பூ வைக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து 2 செட்டு வைப்ப பூவு. லாஸ்ட் வரைக்கும் நல்லா டைட்டாக சுற்றிட்டே வாங்க. லாஸ்ட்டு பூ இந்த மாதிரி வச்சு சுற்றிட்டு அப்படியே வந்து திருப்பிட்டு அந்த வால்நார் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட் பூக்கு மட்டும் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி முடிச்சு போட தெரியல அப்படின்னா நூல் வந்து நூல்கண்லேருந்து கட் பண்ணி விட்டுட்டு எப்பவும் போல் ஒரு விரலை இடையில விட்டு முடிச்சு போட்டுக்குங்க. ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்குங்க. இதை வந்து கொண்டை சுற்றி வைக்கலாம், ஒன் சைடாக வைக்கலாம், ஜடை பின்னி ஒத்தையாக கூட வைக்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.